மேன் விதவுட் ஃப்ரான்டியர்ஸ், அதாவது ஒரு எல்லைகளற்ற ஒரு மனிதர். அவரிடம் சந்தித்த அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு செல்றதை பார்க்க முடியும். இந்த ஒரு மனிதனுடைய தியாகம் எத்தனை ஆயிரம் பயன் பெற்றிருக்கிறார். ஏழைகளுக்காக ஏதோ உயர்ந்ததை தரமானதை செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்பார். ஏழைகிரியும் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கு, வெளி உலகத்துக்கு தெரியுதுன்னா ஃபாதர் கெசு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். என்னால மற்றவர்களை மகிழ்வித்து அதன் மூலமாக வருகிற மகிழ்ச்சியில் நீ மகிழ்ந்திரு. கடவுளை எல்லாம் தேடுவாங்க, எங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளை தேட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஏலகிரியின் சிரிப்பில் இறைவனை கண்டவர் நம் தந்தை பிரான்சிஸ் கெசுவே, அவர் மலைக்கு கிடைத்த வரமே 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 மலையே உயர்த்திய வரமே. ஏலகிரி மலை உதித்த வெள்ளை சூரியனே, இந்தியா எனும் கனவை நனவாக்கி வென்றவரே, கல்வியால் உயர்த்துவதே உம் வழிமுறையானதே. உழைத்திடும் மனத்தவர்க்கே உம் உதவிகள் சேர்ந்தனவே. எல்லைகளில்லா வானத்தில் தந்தை கெசு ஒரு பறவை, யாரும் செல்லா பாதையில் தடம் பதித்து வளர்த்தார் உறவை. அன்பே இவரின் வலிமை, என்றும் மாறா எளிமை, நினைவிலே வாழும் ஆளுமை. ஏலகிரி மலை உதித்த வெள்ளை சூரியனே, இந்தியா எனும் கனவை நனவாக்கி வென்றவரே. அரௌண்ட் 59 ஏலகிரிக்கு வந்தார். மலைக்கு நடந்து தான் வருவார். ஏலகிரியில் அவர் ஃபாதர் வரதுக்கு முன்னாடி வரையும் எஜுகேஷன் பற்றி யாருக்கும் என்னன்னு தெரியாது. வீடு வீடாக போயிட்டு படிக்கணும்னு சொல்லுவார். இலவசமாக துணி, சாப்பாடு, புக்கு எல்லாமே கொடுத்து எங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்தாங்க. ஒரு வீடும் கட்டி கொடுத்தாரு. பசங்க எனக்கு 3 பசங்க, அந்த பசங்களுக்கு படிக்கிறதுக்கு எனக்கு உதவி எல்லாம் செஞ்சாரு. காலேஜும் படிக்க வச்சாரு. படிக்க முடியாத பசங்களை கூட, ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்களை கூட படிக்க வச்சாரு. பெரிய ஆளுங்கெல்லாம் கூட கூப்பிட்டு நைட்டு ஸ்கூல்லலாம் வாத்தியார் வச்சு கற்றுக் கொடுத்தாருங்க. வந்தது நோக்கம் இங்கே உள்ள மக்களின் உயர்த்துவதற்கு அதுக்கு வந்தார். விதையாய் முளைத்தது ஓரிடம், தன் வேர்களை ஊன்றினார் நம்மிடம். மலையே ஆனது அவர் வாழ்விடம், தன் வாழ்க்கையை பகிர்ந்தார் பலரிடம். தாயுள்ளம் படைத்த தந்தையிடம் பல ஏழைகள் கண்டன புகலிடம். சின்ன வயசுலேருந்து என்ன தேவையோ எல்லாமே எங்களுக்கு பராமரித்து அவர் எங்களை படிக்க வச்சார். சுற்றி இருக்க எல்லா 13 கிராமம் இருக்குன்னா 13 கிராமத்து மக்களும் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ எல்லாமே அவரோட வளர்ந்தவங்க தான். தமிழ் வழி கல்வியையும் ஆங்கில வழி கல்வியையும் ஏற்படுத்தி கொடுத்து பல நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டவர்களோ. 11th படிக்கும் போது தான் ஃபீஸ் அவர் தான் கொடுப்பாரு. 12th படிக்கும் போது அவர் தான் ஃபீஸ் கொடுப்பாரு. காலேஜ் படிக்கும் போது அவர் தான் ஃபீஸ் கொடுப்பாரு. நாங்கள் எல்லோருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள். எங்களுடைய அப்பா அம்மா யாருமே படித்தது கிடையாது, எல்லாமே விவசாயம்தான். ஆனால் நாங்கள் இன்றைக்கி படித்து ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். சொல்ல போனால் கொத்தடிமைகளை மீட்டதே அவர் தான். ஏலகிரியில் இருக்கிற அத்தனை பேர் என்னுடைய ஏலகிரிகளுடைய இல்லங்களில் கொத்தடிமையாக இருந்து அவங்கள எல்லாம் மீட்டு பணத்தை கொடுத்து அவர் செலவு பண்ணி நீங்களால் இருக்கக்கூடாது, நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லி படித்து அவங்களெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி நிறைய லெவலுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க.
பயப்படாத நான் பயப்படாதன்னுவாரு. எல்லாருக்கிட்டையும் சரி சமமாக இருப்பார். யாருமே பிரித்து பார்க்க மாட்டார். எவ்ரிபடி இஸ் ஹியூமன் பீயிங். சாமியாரை பற்றி 12 ஊருக்கும் தெரியும். எல்லாருக்குமே மலைவாழ் மக்கள் என்னும்போது அவர் ஒரு அப்பா. எல்லைகளில்லா வானத்தில் தந்தை கெசு ஒரு பறவை, யாரும் செல்லா பாதையில் தடம் பதித்து வளர்த்தார் உறவை. அன்பே இவரின் வலிமை, என்றும் மாறா எளிமை, நினைவினிலே வாழும் ஆளுமை. ஏலகிரி மலை உதித்த வெள்ளை சூரியனே, இந்தியா எனும் கனவை நனவாக்கி வென்றவரே. பொங்கல் மாதிரி நேரங்கள்லாம் அவர் அங்கே இருக்கிற சாதாரண மக்களுடைய அந்த நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொண்டு அவர்கள் அளிக்கின்ற விருந்தை, உணவை புன்னூரோடு மக்களுடைய உணவுகளை சாப்பிடுவது, பேசுவது, பழகுவது என்று மிக எளிமையான உணவை கூட விரும்பி ஏற்றுக்கொள்வார். அவர் எங்களுடைய மொழி அவருக்கு தெரியாது, அவருடைய ஃப்ரெஞ்சு பேசுகிறவர். ஆனால் மொழியை கடந்து அன்பு என்ற ஒரு மொழியில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவார். அப்படியே தனியாகவே போவார். வண்டியில் நிறுத்தி அவங்கள கேட்பார். எத்தனை தேவை இங்கே? ஒரு நபருக்கும் எல்லா தேவையும் செஞ்சார். மொழி ஒரு தடையாக அமையவில்லை, அவர் இதயத்தின் மொழிக்கோ அழிவில்லை. நேரத்தை பேச்சினில் இழக்கவில்லை, அவர் செயல்களை பேசின ஐயமில்லை. கம்ப்யூட்டர் பற்றி பேசுகிறார். இப்போதைக்கு நமக்கு இங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்லாம் தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டெக்னாலஜியும் வளர்த்துக்கினார். பசங்களுக்கு வந்து இந்த அடிப்படை இதோட முடிஞ்சிடக்கூடாது, இன்னும் மேலே போகணும். பர்சனலாக அவர் தான் வந்து கூப்பிட்டு லெட்டரெல்லாம் கொடுத்து ஜாயின் பண்ணி ஃபீஸ் எல்லாமே அவர் தான் பே பண்ணார். எங்கள் கையில் வந்து அந்த கொடுத்து படிக்கிற அந்தளவுக்கு வசதியெல்லாம் இல்லை. சாமி எங்களோட வெளியில் போய் படிக்க முடியாது, அதனால வந்து எங்களுக்கு இங்கேவே ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கேட்டு வந்தினார். அடுத்தது தான் இங்கே கம்ப்யூட்டர் சென்டர் காலேஜே வந்து இப்போ அது டான் பாஸ்கோ காலேஜ் என்ற பேர் வச்சிருக்கு. He was ready to sponsor them to any level. முன்னோக்கு பார்வைக்கு ஓய்வில்லை, மாற்றங்கள் செய்ததில் ஓயவில்லை. எல்லைகளில்லா வானத்தில் தந்தை கெசு ஒரு பறவை, யாரும் செல்லா பாதையில் தடம் பதித்து வளர்த்தார் உறவை. அன்பே இவரின் வலிமை, என்றும் மாறா எளிமை, நினைவினிலே வாழும் ஆளுமை. ஏலகிரி மலை உதித்த வெள்ளை சூரியனே, இந்தியா எனும் கனவை நனவாக்கி வென்றவரே. ஃபாதர் கெஸ் வந்து எங்களுக்கு அமையலைன்னா இந்த ஒழுக்கன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. கல்வி, விளையாட்டு இதில் எல்லாம் அவர் வந்து தரமான மாணவர்களை தான் அனுப்புவார். ஒரு குவாலிட்டியான மாணவர்கள் தான் இங்கேருந்து போகும்போது. கொடுத்ததால் சிவந்தது பொற்கரம், அவர் நம்பிக்கை வார்த்தைகள் நங்கூரம். அடைக்கலம் தந்ததில் ஆலமரம், அவர் துடிப்புடன் இயங்கினார் முழு நேரம். இளைஞர்கள் மகிழ்ச்சியின் ஆரவாரம், அவர் அருகினில் ஒலித்திட்டார் எங்காலம். எல்லைகளில்லா வானத்தில் தந்தை கெசு ஒரு பறவை, யாரும் செல்லா பாதையில் தடம் பதித்து வளர்த்தார் உறவை.
அன்பே இவரின் வலிமை என்றும் மாறா எளிமை நினைவினிலே வாழும் இந்த மலைக்கு வருகின்ற போது அவர் இன்னும் சாதாரண ஒரு துறவி மாதிரி இருந்தார். ஆனால் அவர் ஆற்றிய பணி என்பது கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு இணையான ஒரு பணியை இங்கே நிறைவேற்றினார். இப்போ இருக்கிற முன்னேற்றம் ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே வந்து கெசு ஃபாதர் தான். எப்பயுமே வந்து ஏலகிரி மலை வந்து கெசு ஃபாதரை வந்து நினச்சினே இருக்கணும். அவருக்குன்னு ஒரு தனி ட்ராக் இருந்தது. எனவே தான் அவரை வந்து வெள்ளை சூரியன் என்று சொல்லலாம். சூரியன் வந்து தன்னையே எரித்து கொள்கிறது. எரித்து கொண்டு அந்த வெப்பத்தையும் ஒளியையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. கடவுள் மாதிரி தான் நாங்கள் அவரை திங்க் பண்ணி வச்சுருக்கோம். 4-4:30 எழுந்தாலும் அவர் அந்த 4:30லேருந்து நைட்டு 10 மணி வரையும் ஓய்வின்றி ஏலகிரி மலைக்காகவே உழைச்சார். அவர் ஏலகிரி மலைக்காகவே அவரை உழைச்சதுனாலவே அவர் ஏலகிரி மலையை சாமின்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. சாமி தான் என்னை காப்பாற்றுனது. என் சாமி எங்கள் அப்பன், அவங்க தான் எங்கள் அப்பன். இந்த மலையில் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஏழை குடும்பமும் முன்னேற்றத்தில் இருக்கிறாங்கன்னா ஃபாதர் கெசு அவர்களே. Any new idea, anything beneficial for the people, immediate. Blood is red ன்டுவார், all one ன்டுவார். மக்களை சமமா பார்க்குற, எந்த ஒரு எல்லைகளையும் பார்க்காமல் எல்லாரையும் முழுமையாக அன்பு செய்த ஒரு மனிதர். ஒரு அரசாங்கம்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைக்கெல்லாம் பல திட்டங்கள், பல உள்நோக்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் அது எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த மலைவாழர்களுக்கு அவர் செய்த உதவி நாங்கள் இன்றைக்கு கூட நன்றியோடு நினைவு கூறுகிறோம். இவ்வளோ கொடுத்துருக்குறோம், இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், இவங்க நமக்கு நன்றிவங்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. மனுஷனை மதிக்க தெரிஞ்ச மனுஷங்க. மக்களுக்காக வந்து நடந்து வந்து ஒரு சரித்திரத்தை படிச்சுட்டு போயிருக்காரு. அவருக்கு நிகரற்ற துறை யாரும் ஈடு இல்லை. என்னை பொறுத்தவரை இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இறக்க முடியாது, இனி வரும் யாரும் வரவும் முடியாது. ஏலகிரின்னா ஃபாதர் கெசு தான். அவர் இல்லாமல் கிடையாது. எல்லைகளில்லா வானத்தில் தந்தை கெசு ஒரு பறவை யாரும் செல்லா பாதையில் தடம் பதித்து வளர்த்தார் உறவை. அன்பே இவரின் வலிமை என்றும் மாறா எளிமை நினைவினிலே வாழும் ஆளுமை நினைவினிலே